அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருபெயரை போற்றி புகழ்ந்து ஆரம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் ரொம்ப ரொம்ப வேகமாக நம்ம விட்டு போயிட்டு இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய இந்த நோன்பின் மூலமாக நிறைவான கூலிகளை தந்தருள வேண்டும். நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் சார்பாக அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தலைப்பில் முதல் நாளிலிருந்து மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள் வரையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நிறைய மக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனியும் இன்ஷா அல்லாஹ் கடைசி ரமலானுடைய இந்த கடைசி தினம் வரையில் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் முடிவு வரையில் என்ன நடந்தது என்பதை நாம் விலாவரியாகவே தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால கேட்ட விஷயங்கள் அமல்படுத்துகின்ற ஒரு தௌஃபீக்கையும், இது சம்பந்தமான எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அருள் புரியட்டும். நேற்று தினம் தாயிஃப் நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதனால் நம்ம என்னென்ன படிப்பினையை பெற்றுக்கிட்டோன்றதை பற்றியும், மேலும் அந்த தாயிஃப் நகரத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அர்ப்பணிப்பு நிலையை குறித்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நேற்றே நான் சொன்ன மாதிரி மேராஜினுடைய ஒரு இரவு, மேராஜின்ற ஒரு பயணம் ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்பில் நடந்துச்சு. அது என்ன பயணம்? ஏன்னா சில பேர் என்ன பண்ணோம், மேராஜுடைய நோன்பு வைப்போம், அந்த மேராஜுடைய நோன்பு வச்சுட்டா போதும், அது பெரிய எல்லா கடையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது சம்பந்தமான எந்த விதமான ஆதாரம் நம்ம குர்ஆன்லயே ஹதீஸ்களே நமக்கு கிடைக்கல. ஆனால் மேராஜ்ன்ற ஒரு டேட்டு எந்த தேதியில் நடந்துச்சுங்கிறத பற்றி நம்ம நிறைய ஆய்வுகள், கருத்துகள் பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த டேட்டில் தான் ரசூலுல்லாஹ் மேராஜ் இரவுக்கு போனாங்கன்றத நம்ம எந்த விதமான ஒரு ஃபைனல் டேட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் எல்லா கிதாபுகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் மேராஜினுடைய அந்த இரவை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது பனு இஸ்ராயில் என்கிற அத்தியாயத்தினுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதாவது தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இரவு நேரம், அந்த நேரம் அக்ஸா அதாவது பைத்துல் முகத்தஸ் என்கிற இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு சென்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் மிக மிக தூய்மையானவன். மேலும் அவருக்கு தன்னுடைய அத்தாட்சியை காண்பிப்பதற்காகவும் தன்னுடைய இந்த எல்லா விதமான நியமத்தையும் அவருக்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் இப்படி செய்தான் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். இப்னு கையிம் என்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மேராஜுடைய இரவுக்கு போனாங்கன்றதை பத்தி நல்ல டீட்டெயிலா பிரீஃபா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புராக் என்கிற ஒரு வாகனத்தின் மூலமாக, அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து அவங்க பைத்துல் முகத்தஸ், ஜெருசலத்துல இருக்கு இல்லைங்களா, பைத்துல் முகத்தஸ், அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. இது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க, அதைத்து பில் புராக், புராக் என்கிற வாகனத்தினால் நான் மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த ஊருக்கு புராக் என்கிற வாகனத்துல நான் போனேன். அந்த புராக் வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்னா, வஹுவ தாபத்துன் அபியல், வெள்ளை நிற ஒரு வாகனம். அந்த வாகனம் தவீலுன் ஃபௌக்கல் ஹிமார், கழுதையோட நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு தன்மையுள்ள ஒரு வாகனமாக அது இருந்தது. சும்மா தஹல்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ள நான் நுழைஞ்சேன். ஃபஸல்லைது ஃபீ ரக்அத்தைன், 2 ரக்அத் நாங்க தொழுதேன். சும்மா ஹரஜ்து ஃபஜாஅனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பி இனாஇன் மின் ஹம்ரி. அதாவது அந்த அக்ஸாங்கிற பள்ளிக்குள்ள போய் 2 ரக்அத் தொழுது விட்டு நான் வெளில வரேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தை கொண்டு வரார், ஒரு 2 பாத்திரம் கொண்டு வரார். ஒரு பாத்திரத்துல வந்து மது இருக்குது, இன்னொரு பாத்திரத்துல வந்து பால் நிரப்புவா, இனாஉன் மின் லபன், பாலால் உள்ள ஒரு பாத்திரத்தையும் கொண்டு வரார். ஃபக்தர்துல் லபன, 2ல எதுப்பா வேணும்னு கேட்ட உடனே நம்மளா இருந்தா, மார்க்கம் புரியாதனா இருந்தா என்ன தேர்ந்தெடுத்திருப்பான், மது பாத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அல்லாஹ்வுடைய நபி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பால் உள்ள ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்தரத்தல் ஃபித்ரா, ஒரு இயற்கையான ஒன்றை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். முஸ்லிம் என்கிற கிதாபில் 162வது சம்பவமா இதை நீங்க பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் புராக்குங்கிற வாகனத்துல வந்தாங்க. புராக்குன்ற வாகனம் அது எப்படிப்பட்ட வாகனம் சொல்லிட்டேன். 2வது அந்த அக்ஸாங்கிற பள்ள 2 ரக்அத் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் வெளில வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பாலால் ஒரு பாத்திரம், மதுவால் ஒரு பாத்திரம். ரசூலுல்லாஹ்க்கு எது வேணும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் பால் உடைய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த
அவங்க வாழ்க்கை வந்து பியூரா இருந்துச்சு, அவங்க வந்து நன்மையை தேர்ந்தெடுத்துறாங்கன்றதுக்கு ஒரு அடையாளம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய 6வது வயதுல ஹலிமா அவங்க வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சி பிளக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? பார்த்தோமா இல்லையா? நிறைய பேர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய இரவுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சி பிளக்கப்பட்டது. அதாவது இது அத்தானி ஆத்தின், என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, ஃபக்கத் கால, அவர் சொன்னது எனக்கு கேட்குது, ஃபசமிஅத்துஹு, அவர் சொல்றது எனக்கு நல்லா கேட்குது, அதா ஃபஷக்க மா பைன ஹாதிஹி இலா ஹாதா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் அவர் வந்து என்னுடைய நெஞ்சை பிளக்கிறாரு, ஃபகஸல கல்பி, என்னுடைய இதயத்தை அவர் கழுகினார் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அப்படி மேராஜுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டவராக என்ன பண்றாங்க, அந்த பைத்துல் முகத்தஸ் போய் தொழுது அந்த பாலுடைய பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. சோ அங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்களுக்கும் நின்று அது ஒரு காட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்துறான். பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த பள்ளிவாசல்ல எல்லா நபிமார்களும் இருக்க அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இகாமத்து, அதாவது தொழுகை நடத்தி இமாமத்து நடத்தி அவங்களுடைய மேராஜ் பயணத்தை தொடர்ந்தாங்கன்றதெல்லாம் ஹதீஸுடைய தொகுப்புல வரக்கூடிய விஷயங்கள். இதற்கு நமக்கு புரிஞ்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நேர முதல் வானத்துக்கு போறாங்க. முதல் வானத்துக்கு போனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்களை ஹதீஸ் கிதாபுகள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். போனா அங்க யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹாதா அபூக ஆதம் ஃபஸல்லிம் அலைஹி, இவர்தான் உன்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சலாம் சொல்லுங்க என்னவனே. அவரும் சலாம் சொல்லி வரவேற்கிறார். மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான இந்த மகனே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்துக்கு வரவேற்கிறார். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது பக்கம் பாக்குறாங்க, நல்ல உயிர்களுடைய அந்த இது இருக்குது. இடது பக்கம் பாக்குறாங்க, கெட்ட உயிரினுடைய அந்த தன்மைகளை பாக்குறாங்க. ரெண்டாவது அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது வானத்துக்கு போனோம்னா அங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாமோ ஈசா அலைஹிஸ்ஸலாமோ இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரவேற்று ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லி பேசி என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த சந்தி போனதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் மூணாவது வானத்துக்கு போறாங்க. இங்க நீங்க ஒண்ணு விளங்கணும், ஏன் ரெண்டாவது வானத்துல வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபி இருக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டு பேருமே வாலிபர்கள். தன்னோட வாலிப பருவத்திலேயே தன்னுடைய மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சு கொண்டது காரணத்தினால இரண்டு பேரையும் ஒருங்கு சேர்த்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரண்டாவது வானத்தில் வைத்துள்ளான் என்பதை மற்றொரு ஹதீஸின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். மூணாவதுல எந்த நபியை பார்த்தாங்க? முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பேசினாங்க. ரெண்டாவது வானத்துல வந்து யஹ்யா நபியும் ஈசா நபியும் பார்த்து பேசினாங்க. மூணாவது வானத்தை யாரை பார்த்தாங்க? உங்களை யாருக்கா தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனா பதில் சொல்ல முடியாது. இப்போ யாரை பார்த்தாங்கன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ரசூலுல்லாஹ் பார்த்து பேசிருக்காங்க, சலாம் சொன்னாங்க. நாலாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. அஞ்சாவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க. ஆறாவது வானத்துல மூசா நபியை பார்த்தாங்க. மூசா நபியை பார்க்கும்போது நல்ல ஒரு, அதாவது நம்மள நெகிழ செய்யக்கூடிய ஒரு சம்பவங்க. ஆறாவது வானத்துல மூசா நபியை பார்த்த உடனே மூசா நபி அழுதவரா இருக்கிறாங்க, உட்கார்ந்து அழுகுறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏங்க நீங்க அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அப்புறம் ஒரு உம்மத்து வருமா, அந்த உம்மத்து தான் சொர்க்கத்துல முதலா நுழையுமா, அந்த நிலையை நினைச்சு நான் அழுவுறேன், என்னுடைய உம்மத்துக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சு நான் அழுவுறேன் அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலங்க இன்ஷால்லா இந்த தொடருடைய இறுதியில நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருந்ததற்கு எவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகள் என்பதை நாம் இன்ஷால்லா ஒரு 2 நாள் தொடராக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த அளவுக்கு எல்லா நபிமார்களும் அழுவுறாங்க பாருங்க, உங்களுடைய இந்த உம்மத்தாக நாங்க இருக்கணுமே, உங்களுடைய சமுதாயம் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோமா. யாருங்க? நம்மங்க அல்லாஹ்வுடைய தூதரை ஃபாலோ பண்றோம் பாருங்க, நமக்கு ரசூல் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னங்க, சொர்க்கத்துக்கு முதலா போகக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அது தகுதியான மக்களை வாழ்ந்து காட்டணும், அப்பதான் அதுக்கான வெற்றியையும் சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா 7வது வானத்துக்கு போறாங்க. 7வது வானத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாங்க? அல்லாஹ் தன்னை விட்டு, அல்லாஹ் வந்து ஒரு நபரை தன்னை விட்டு நேசனா எடுத்துக்கிட்டானே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் ரசூலுல்லாஹ் பார்த்து பேசி சலாம் சொன்னாங்க. பிறகு நேரம் அங்க போறாங்க சித்ரத்துல் முன்தஹா. அதாவது ஒண்ணு நல்லா விளங்குங்க, இந்த உலகத்துல யாரும் அல்லாஹை பார்க்கவில்லை, மறுமையினுடைய நாளில் மட்டும்தான் சொர்க்கத்தில் அல்லாஹுவை நம்மால் பார்க்க முடியும். அதுவும் நாம பியூரா ஈமானோடு இறையச்சத்தோடு தவறுகளும் பாவங்களும் அநியாயங்களும் செய்யாமல் இருக்கும்போது நம்மால அல்லாஹ் பார்க்க முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ் நேரடியா பார்த்தாங்களா அப்படின்னா
ரசூல்லா வந்து நேரடியா பார்க்கல, யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு 7 வானத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய அரிஷ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கமா சித்ரத்துல் முன்தஹாங்கிற ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. அந்த தடுப்பு சுவருடைய அந்த அம்சம் என்னன்றத ரசூலுல்லாவே சொல்றாங்க. அந்த சித்ரத்துல் முன்தஹான்ற பக்கத்துல ஒரு பழங்களை நான் பார்த்தேன். அது பக்கத்துல சில பழங்கள் இருக்குமா, அதோடைய பழங்கள் வந்து ஹிஜ்ர் நாட்டின் யானையை போல பிரம்மாண்டமான பழங்களாக அது இருந்தது. அதன் இலைகள் யானையின் காதுகளை போல இருந்துச்சு. இன்னும் பார்த்தேன், சிதத்துல் முன்தஹாவை வந்து தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள் வந்து அப்படியே சூழ்ந்து இருந்துச்சு. தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள் அந்த சிதத்து முன்தஹாங்கிற சுவரை அது ஒட்டி இருந்தது. மேலும் என்னாச்சு, அந்த பூச்சிகள் வந்து அமர அந்த சுவர், அந்த தடுப்பு சுவர் வந்து இன்னும் பிரகாசம் அடைந்ததை அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்றாங்க, அல்லாஹுடைய படைப்புல அந்த சிதத்துல் முன்தஹாங்கிறடைய அழகை வந்து யாராலையும் வர்ணிக்க முடியாது. எந்த ஒரு பொருளையும் வர்ணிக்கலாம் உலக பொருளை, ஆனா அந்த சித்தத்துல் முன்தஹாங்கிற பொருளுடைய அழகையும் அதோடைய தனித்தன்மையும் யாராலையும் வர்ணிக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அந்த சித்தத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு போய் அந்த சுவரினுடைய தன்மையை சொல்றாங்க. ஒண்ணு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹராம்ல இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு புராக் வாகனமா போறாங்க. அங்க 2 ரக்காத் தனியா தொழுகிறாங்க. அப்புறம் வந்து எல்லா நபிமார்களுக்கும் சேர்த்து தொழு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா முதல் டு 7 வானம் வரைக்கும் ஒவ்வொரு நபியும் சந்திச்சுட்டு சிதத்துல் முன்தஹாங்கிற அந்த இடத்துக்கு வந்து அதோடைய அழகை பார்க்கறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க. அந்த பள்ளிவாசல் யாருக்கா தெரியுமாங்க? சொர்க்கத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், வானவர்கள் மட்டுமே தொழக்கூடிய பள்ளிவாசல் தெரியுமா, பைத்துல் மஅமூர். அந்த பள்ளிவாசலை போய் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அதனுடைய அழகை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் சொல்றாங்க, அந்த பைத்துல் மஅமூர் பள்ளியில பாத்தீங்கன்னா 70,000 வானவர்கள் ஒரே டைம்ல அட் டைம்ல தொழுவலாம். 70,000 வானவர்கள். அந்த 70,000 வானவர் தொழுதுட்டு வெளில வந்துட்டாங்கன்னு சொன்னா, மீண்டும் போயிட்டு தொழுதுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களால திருப்பி போகவே முடியாது அந்த பள்ளிக்கு. ஏன்னா அடுத்த 70,000 பேர் போவாங்க, அவங்க வந்தோம்னா அடுத்த 70,000 பேர் போவாங்க. இப்படியே வானவர்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்றத இந்த ஹதீஸ் வச்சு நம்மளால விளங்கிக்க முடியும். ஏன்னா ஒரு ஷிஃப்ட் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களால அடுத்து எப்பவுமே போக முடியாது. ஏன்னா அடுத்த ஷிஃப்ட் போய்கிட்டே இருக்கும்போது எப்பவுமே பிஸியா தானே இருக்கும், அவங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலையும் பார்த்து அதனுடைய அழகை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பின்பு என்ன பண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதத்துல் முன்தஹாங்கிற அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்விடத்துல உரையாடினார்கள். அல்லாஹ் என்பவன் என்ன பண்றான், தன்னோட நபியோடு பேசுறான். ஏற்கனவே நம்ம வஹீனுடைய பாடத்துல நம்ம சொன்னோம், வஹீனா என்ன, அது எப்படிப்பட்ட கேட்டகரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் ரசூலுல்லாஹ்க்கு வஹீ வரும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எல்லாம் ஞாபகம் இருக்கு என்ன, மறக்கல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வஹீனுடைய இன்னொரு கட்டம் தான் அல்லாஹ்வுடைய வாய்ஸ் அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அது அல்லாஹ் நேரடியாக பார்க்கல, அந்த சிதத்துல் முன்தஹாங்கிற இடத்துக்கு அப்புறமா இருந்து அவங்க அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. அது நிறைய விஷயங்கள் பேசும்போது தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினான் 50 வக்தாக. இது பிரபலமா நிறைய பயான்ல கேட்டிருப்போம். 50 வக்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினா. நம்ம ஆளுக்கு 5 வேலையே தொழ முடியல, ரமலான் மாசத்திலே ஆளு திணறான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூறா ஓதிட்டோம்னா, என்ன ஹஸ்ரத் எக்ஸ்ட்ராவா சூறா ஓதுறீங்க, நிக்கவே முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் 50 வக்து தொழுகை கடமையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 வக்து நீ தொழுடான்னு சொன்னா நம்ம தொழுது ஆகணும். ஏன்னா உலக வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் வணங்குறதுக்காக மட்டும்தான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு லேசாக்கி கொடுத்தான். கீழே வராங்க 50 தொழுகை வாங்கிட்டு, மூசா நபி சொல்றாங்க, இது உங்களுடைய உம்மத்தினால தாங்கிக்க முடியாதுங்க, குறைச்சிட்டு வாங்க. இப்படியே சொல்லி 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 குறைச்சு 5 வக்து ஆகி போச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குறைச்சிட்டு வாங்க. மூசா நபி எவ்வளவு கரெக்டா கணிக்கிறாங்க பாருங்க. உங்க உம்மத்தினால இதையும் தொழுவ முடியாது, இதையும் கஷ்டப்படுவான். அதே மாதிரி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு மேலேயும் என் ரப்பிட்ட கேட்க நான் ரொம்ப வெக்கப்படுறேன், குறைக்கிறதுக்கு இதுவே ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த 5 வக்து தொழுகையோட திரும்பி வந்தாங்க அப்படின்றத நீங்க ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கலாம். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி போறாங்க. அந்த சொர்க்கத்தை சுற்றி முத்துக்களால் ஆன வளையங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தினார். சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. சொர்க்கத்தை பார்க்கும்போது ஃபுல்லா அதோடைய செங்கல் எல்லாமே முத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன டைமண்ட் கையில கிடைச்சாலே அதோடைய ஜொலிப்பு நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமா பிரமிப்பாக இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை, முத்தாலான சொர்க்கத்தை பார்க்கறாங்க. அதோடைய மண் வந்து கஸ்தூரினால் உண்டான மண்ணாக இருந்ததையும் பார்க்கறாங்க. 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல ஒவ்வொருத்தருடைய நிலைகள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை கொடுக்குறான், எப்படி சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் பார்க்குறீங்க, அல்லாஹ் என்பவன் யார், மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பது எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு சொர்க்கத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களே. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் நேராக பார்த்துருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும்.
அது ஒவ்வொரு காரியத்துக்கும் எந்தெந்த அமலுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்லாம். இப்போ உதாரணத்துக்கு நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த நோன்பு மாசத்துல நமக்கு என்ன சொர்க்கம், என்ன சொர்க்கத்துல பல வாசல் இருக்கு இல்லையா, ரையான் என்கிற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே உள்ள வருவாங்க. இப்படி ஒவ்வொரு வாசல்கள் சொர்க்கத்துல எந்தெந்த மக்கள் எந்தெந்த லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு வந்து மொத்தம் 100 ஃப்ளோர்ஸ், சொர்க்கத்துக்கு மொத்தம் 100 ஃப்ளோர்ஸ், 100 படிக்கட்டுகள் இருக்கான். ஒவ்வொரு ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 ஃப்ளோருக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு சொன்னா 2 உலகத்தை வச்சாலும் இன்னும் இடம் காலியாவே இருக்குமா. ஒரு ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோருக்கு நடுவுல உள்ள இடம். இப்போ 100 ஃப்ளோர் எங்க என்ன கணிப்பு போக முடியும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தை நீங்க கேட்கறதா இருந்தாலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்க கேளுங்க, அதுதான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட சொர்க்கத்து காட்சி எல்லாம் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நரகத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் வந்தார்கள். நரகத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த நரகத்தினுடைய வாசல்ல ஒரு வானவரை நான் பார்த்தேன். அந்த வானவர் எப்பவுமே சிரிக்கிறதே கிடையாது, அவர் ஸ்மைல் பண்றதும் கிடையாது, அவருடைய சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவர் யாரு? மாலிக். மாலிக் என்கிற வானவர் தான் நரகத்தினுடைய காவலாளியா இருக்கிறாரு. சிடுசிடு போன கடுகடுப்பான முகத்தோட எப்பவுமே சந்தோஷம் இல்லாதவராக அவர் இருப்பதையும் அவங்க பார்க்கறாங்க. இனிதான் நீங்கள் இன்னும் ஆழமாக கேட்க வேண்டும். இந்த உலகத்துல என்னென்ன தவறுகள்லாம் ஒரு கேஷுவல், பரவாயில்லடா இது என்ன பெரிய விஷயமா, உலகத்துல சந்தோஷமா என்ஜாய்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லா அசிங்கங்களையும் பண்றாங்களே, அந்த தண்டனைகளையும் அதாபுகளையும் வேதனைகளையும் கண்முன்னால் அல்லாஹுடைய தூதர் அந்த மெஹராஜினுடைய இரவிலே நரக நெருப்பினுடைய படுகொலியில் கொடுக்கப்படுவதை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டமாக எவனெல்லாம் அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படுறானோ, அடுத்தவனுடைய காசை ஏமாத்தி திருடி வாங்கி அல்லது அனாதைகளுடைய பொருளை சுருட்டி சாப்பிடுறானோ அவனை நரகத்துல எப்படி கஷ்டப்படுறாங்கிற ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களாம். அவனுடைய உதடு, அவனுடைய வாய் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒட்டகத்தின் உதடு மாதிரி வீங்கி, அதாவது ஒட்டகத்துடைய வாயை பார்த்துருக்கீங்களா, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்ட பெருசா தெரியும், அந்த அளவுக்கு வீங்கி போய் அவனுடைய உதடு இருந்துதான். அது மட்டுமல்ல, அம்மிக்கல் இருக்கு இல்லையா, ஆரம்ப காலத்துலலாம் மசாலா அம்மிக்கல்ல தான் அரைப்பாங்க. அந்த அம்மிக்கல்லை போன்ற ஒரு நெருப்பு கங்கை அந்த பெரிய உதட்டு வாயுக்குள்ள வானவர்கள் போடுவாங்களாம். அது என்ன ஆகும் சொன்னா பின்வழியாக அந்த நெருப்பு கங்கு வெளியாகும். இந்த பாவத்துக்கு, இந்த ஒரு கொடூரத்துக்கு காரணமானவன் யார்? அனாதைகளுடைய பொருளை சாப்பிட்டவன், ஏழைகளுடைய பொருளை திண்டவன். அது மட்டுமல்ல, இன்றைய உலகத்துல பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுறது, பொருளாதார ஆசை மனுஷனுக்கு இல்லாம எங்க இருக்கு. அல்லாஹ் அழகா சொல்றாங்க 18வது அத்தியாயத்து 46வது வசனம், அல் மேலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. பணங்களும் பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் உலகத்துடைய அலங்கார ஆசைங்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பணம் கிடைச்சிருச்சா எல்லாமே எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லை, அப்படி யோசிக்கிற அளவுக்கு தான் இன்றைய மக்களுடைய நிலைமை நீங்க பார்க்கலாம். அல்ல நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும், நம்முடைய பொருளாதாரம் ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலா செலவு செய்யணும். மார்க்க பணிகளுக்காக ஹக்க சொல்றதுக்காக நம்முடைய காசுகளை செலவு செய்யும் போது அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட அதாபுகளை விட்டு நம்மை காப்பாற்றுவான். எதுக்கு நம்ம அடுத்த காசுக்கு ஆசை பண்ணோம்? யாருக்கோ ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் எல்லாம் கடனே வாங்காத அளவுக்கு நம்ம எல்லாரும் காப்பாற்றணுங்க. கொடுக்கக்கூடிய கையை நம்முடைய கைகள் அல்லாஹ் எப்போ நமக்கு ஆக்கி தரணும். ஏன்னா கடன் தெரியாம ஒரு நிர்பந்தத்துக்கு வாங்கிட்டாலும் கூட கடன் வாங்கும் போது என்ன பண்ணுவான், இவன் கை மேல தோல்ல கை வச்சு பவ்யமா அண்ணே காசு தாங்க ரொம்ப கஷ்டமாக்குன்னு வாங்குவான். அடுத்து கடன் கொடுத்தவன் தம்பி குடுறான், இவன் கால உள்ள அளவுக்கு நிலைமை மாறி போயிடுது. ஏன்னா கடன் கொடுக்காம நம்ம இறந்து போயிட்டோம்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம யார்கிட்டயாவது காசை கொடுக்கணுமா, அது முக்கியமா என்ன நடக்கும், எல்லா வகையிலையும் நமக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்காம இந்த கடனுடைய விஷயங்கள் தடுத்து விடும். எந்த அளவுக்கு ஒரு ஷஹீத் சொர்க்கத்தை தவிர அவருக்கு கூலியே கிடையாது, கபருடைய வாழ்க்கை கூட அவருக்கு கிடையாது. அவரு கூட என்ன பண்ணுவாராம், அவருடைய கடன் பூமியில அடைக்கப்படுற வரைக்கும் அவரால் சொர்க்கத்துக்கே போக முடியாதாங்க. அப்படிப்பட்ட விபரீதம் இருக்கு. எதனால? கடன் வாங்கிட்டு அதை மறந்துட்டு அதை சாப்பிட்டோம்னு சொன்னா, அதை மறந்து கொடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா இப்படிப்பட்ட விபரீதம் ஆகுதா இல்லையா? அமானிதமா ஒரு பொருளை ஒப்படைப்பாங்க, அந்த பொருளை நம்மள்ட்ட கொடுப்பாங்க, அதை நம்ம திருப்பி அந்த அமானிதம் பால்படுத்தப்படாம கொடுத்தா நம்ம உண்மையான மூமினா இருக்க முடியும். பாயா அவர் நல்லா சொன்னதை காப்பாத்திடுவாருங்க, அடுத்த ஆள் காசுக்கு ஆசைப்பட மாட்டாருங்க, அப்படி இயல்பாகவே நம்மளுக்கு பேர் உண்டு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கம் தெரியாத மக்கள் நிலைமையை பார்க்கும்போது, அடுத்த ஆளுடைய காசுக்கு ஆசைப்பட்டு ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதங்களை பால்படுத்தி அதை என்ன பண்றது, திண்டு ஏப்பம் விடுற ஒரு கேவலத்தை இன்னைக்கு பார்க்கலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாராக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுக்கும், ஒவ்வொரு செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்திற்கும் மறுமையினுடைய நாளில் அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்காம அடுத்த ஸ்டெப்பே கிடையாது. அடுத்த எட்ட வைக்க முடியாது, டீட்டெயிலா கணக்கு கொடுத்துட்டு போ என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவானாம். இந்த
ஏழையுடைய பொருளை உனக்கு கொடுத்து வச்சிருந்தேன், அதை இந்த ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்காம ஏழைக்கு செலவு செய்யாம உன் வயித்தை கொட்டி கொட்டி வயித்தை பெருசாக்கிட்டல, அனுபவிடா என்று உதட்டை அல்லாஹ் பெருசாக்கி வயிறை அல்லாஹ் வீங்க செய்து அம்மிக்கல்லை போன்ற நெருப்பு கங்கை வாயிலை போடப்பட்டு கொண்டே இருக்கும், அது பின்வழியாக வெளியேறி கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இந்த தண்டனையை மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து பதறி போனார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பொருளாதார விஷயத்தில் மிக மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யாருடைய பொருளாதாரத்துக்கும் ஆசைப்படாத மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான், அந்த பரக்கத் எனக்கு போதும் என்று சொல்லி அமானிதமாக வாங்கிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த மக்களுக்கு சரியாக கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் இந்த தண்டனை விட்டு முழுக்க முழுக்க நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவான். இனி இரண்டாவது கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக நெருப்பிலே பார்த்தார்கள். யார் அவன் சொன்னா, வயிறு வீங்கி போய், அதாவது வெடிக்கிற அளவுக்கு வயிறு போயிருச்சு, வெடிக்கிற அளவுக்கு அவனுடைய வயிறு இருந்தது. அவனுடைய வயிறு பெருத்து இருக்கிற காரணத்தினால அவனால ஒரு இடத்தை திரும்ப முடியல, இன்னொரு இடத்துல அவனால திரும்பி உட்கார முடியல, வயிறு பெருத்து போய் அப்படியே ஒரே இடத்துல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களும் அந்த வயிறு வீங்கியவனுடைய ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வயிற்று மேல ஏறி ஏறி அவங்க போறாங்க. ஃபிரௌனே ஒரு கேடு கெட்டவன், மோசமானவன். அவன் என்ன பண்ணுவானா, இந்த வயிறு வீங்கியவனுடைய உடம்பு மேல ஏறி மிதிச்சு அவங்க போவாங்க. இவர்கள் யார், எதற்காக இந்த தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று தெரியுமா? வட்டி வாங்கியவர்கள். வட்டியை வாங்கி வட்டியை கொடுத்து வட்டியை தின்று வட்டிக்கு சாட்சி லெட்டர் போட்டான் பத்தியா, வட்டி அங்க தராங்க போய் வாங்கிக்கன்னு சொன்னான் பத்தியா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வட்டியினுடைய கொடூரத்தினால் வயிறு வீங்கி வெடித்து போற அளவுக்கு நரக நெருப்பிலே படுத்து கிடப்பார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அந்த மனிதர்களை மிதித்து செல்கின்ற அவல நிலைமை உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் கஷ்டம் தாங்க, உலகத்துல எல்லாமே கஷ்டம் தான். ஆனா நமக்கு எல்லாம் லேசாக்கி தரல. வட்டி இல்லாம இன்னைக்கு எனக்கு பிசினஸே பண்ண முடியல, வட்டி இல்லாம என்னால இன்னைக்கு வியாபாரமே பண்ண முடியல, வட்டி இல்லாம என்னால வீடு கட்டவே முடியல, எல்லாமே இன்னைக்கு வட்டி ஆகி போச்சு. சாதாரண ஒரு 500 ரூபாய் புடவை எடுக்கிறனா கூட இன்னைக்கு வட்டி வட்டி கர்மமா ஆகி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வட்டியின் மூலமாக நீங்கள் ஈட்டுகின்ற ஒவ்வொரு பொருளாதாரமும், வட்டியை திங்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நரகத்தின் நெருப்பு கங்கை தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். பெருமானார் சொன்னார்கள், வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சி எழுதுறவன், வட்டிக்கு பொறுப்பா இருக்கிறவன் எல்லாவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் தான். அல்லாஹ் சபித்தால் அவனை யார் மீட்டெடுக்க முடியும், யார் காப்பாற்ற முடியும்? அப்படிப்பட்ட வட்டி உண்பவன் இப்படிப்பட்ட கேவலத்தை நரகத்தில் அனுபவிக்கிறான் என்பதை முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். இன்றைய சமுதாயத்தில் வட்டியை ஒழிக்க வேண்டுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி சொல்றாங்க, இதுக்கு முன்னால் வட்டியை வாங்கினீங்களா, ஓகே பரவாயில்ல, இந்த ஆயத்து இறந்ததுக்கு அப்புறம் வட்டி யாரும் வாங்காதீங்க, தள்ளுபடி பண்ணிருங்க, இனிமேல் பியூரா இருங்க அல்லாஹ்வுக்காக. ஒமன் அஅரதான் திக்ரா, அல்லாஹ் எனக்கு சொன்னா பரவாயில்ல, எனக்கு வட்டி தான் எனக்கு முக்கியம் சொல்லி போனீங்கன்னா அல்லாஹ் நினைக்க வட்டினால உயரத்துக்கு போலாங்க. எவ்வளவு உயரத்துக்கு வட்டியில போறோமோ அதே அளவுக்கு பூமிக்கு அடியில மனுஷன் போயிடுவான், எந்திரிக்கவே முடியாது. அதுவே ஹலாலா கொஞ்சம் வருமானம் தான் வருது, பரவாயில்ல, ஹலாலா சம்பாதிக்கிறோம், வட்டி இல்லாம சம்பாதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கருணையோட சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்துல பரக்கத்து இருக்கும். நம்முடைய பொருளாதாரத்துல அதாவது 1 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த காசுல இல்லாத ஒரு பரக்கத்தை 10,000 அல்லாஹ் நம்ம கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு விபரீதத்தை வட்டி வாங்கியவர்களுக்கு நரக நெருப்பில் அல்லாஹ் தருவதை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இனி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்க்க போறது இனி எப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்களை எல்லாம் மிஅராஜுடைய ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அதை பூமிக்கு மக்களுக்கு எப்படி எல்லாம் சொன்னார்கள், யார் யாரெல்லாம் அதை நம்பினார்கள், அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு எப்படி பயணப்பட்டு போனார்கள், அதனுடைய துவக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் விரிவாகவே பார்க்க இருக்கிறோம். ஆக இன்றைக்கு மிஅராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ் எப்படி போய் அல்லாஹ் கிட்ட பேசினாங்க, தொழுகை கடமையாக்கப்பட்டது, இன்னும் சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தினுடைய காட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நரகத்தினுடைய தண்டனைக்குள்ளான காரியங்களை நாம் முழுசாக விளக்கிக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான தொழுகை கடமையாக்கப்பட்ட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 50 வக்து தொழுகையை என்னுடைய அடியான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், 5 வேளை தொழுகையில நமக்கு 50 வக்து தொழுகை நன்மை கொடுத்துறான். 5 வக்து தொழுறீங்களா, 50 டைம்ஸ் தொழுத எவ்வளவு நன்மையோ அது நமக்கு 5 வேளை அல்லாஹ் கொடுத்துறான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் தொழுகையை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பர்களே, அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக கேமரா ஷூட்டிங்ல இருந்து இன்ன பிற டிவிக்கு நம்ம ஸ்லாட் எடுக்கிறதுல இருந்து நிறைய செலவுகள் இருக்கு அன்பர்களே. இந்த 1 மாசம் நிகழ்ச்சி போறதுக்காக பல நாட்கள் நம்முடைய மக்கள் உழைச்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. உங்களுடைய இந்த உழைப்பு, உங்களுடைய பொருளாதார உதவி ஒன்று இருக்குமே ஆனால், அதோடு உங்களுடைய துஆவும் இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான நிகழ்ச்சி உலக மக்கள் எல்லோருக்கும் போய் சேர்கிற வகையில ஒவ்வொருத்தரும் கலிமாவையும் ஹதீஸையும் துஆவையும் தெரிந்து கொள்ள அளவில், மறுமையினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள அளவில் நம்முடைய செயல்பாடு அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். உங்களால் முடிந்த உதவிகள் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக
அதாவது எல்லா வகையில் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு வழி இந்த வழி. அதற்காக நாம் செலவிடுவோம். எதை கேட்டோமோ செயல்படுத்தக்கூடிய மக்களாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து, அனாதையுடைய பொருளை பராமரித்து, அடுத்த நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்படாமல், வட்டி வாங்க மாட்டேன், வட்டி திங்க மாட்டேன், வட்டிக்காக எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் லேசாக்கி கொடுக்கக்கூடிய கைகளை எங்களுடைய கைகளை ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.